ஸோ ஒன்ஸ் அகைன் வணக்கம் அனைவருக்கும். ஸோ இன்றைய ப்ரோக்ராம் முக்கியமாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம், ரொம்ப சந்தோஷமான ஒரு ப்ரோக்ராம். பல பேர் இந்த ரொம்ப நாள் அவங்களுடைய காத்திருப்பு, நம்மளுடைய விசா ப்ரோக்ராமுக்காக கலந்துட்டு எப்படி இருக்கு என்ன பார்க்கணுன்ட்டு பல பேர் ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அவங்களுடைய வெற்றி பெற்றிருந்தாங்க, அவங்க கொடுத்திருந்த கான்டெஸ்ட்டில் வெற்றி பெற்று சந்தோஷமா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்போட வந்தாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு பார்த்ததை பார்க்காத மக்களுக்கு அடுத்த முறை நீங்களும் வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ ஐட் லைக் டு வெல்கம் ஃபர்ஸ்டர் அமலா மேடம், ஜோசபின் அமலா அவர்களை வெல்கம். சார் வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் இந்த சார். டயர்டா எல்லாம் போச்சா? டயர்ட் போயிடுச்சு சார். போயிடுச்சு. ஒரு வெரி நாள் ரெஸ்ட் எடுத்தோம், சரியாயிடுச்சு சார். வெரி குட், வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த விசா ப்ரோக்ராம் பற்றி முதல் முறையாக கேள்விப்பட்ட போது இதை கலந்துக்கணுங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அதுக்காக என்ன நீங்கள் செஞ்சீங்க? சார் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த விசா ப்ரோக்ராம நம்ம நிறைய லீடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போய் பார்க்க மட்டும்தான் வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. ம். அச்சீவ் பண்ணாமலே பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஏறுற வாய்ப்பு அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ம். அப்போ அது மாதிரி நம்மளும் இந்த கண்டிப்பா இதுக்கு போகணும். போனா அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான வாய்ப்பு நமக்கு சீக்கிரமா வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் நான் போனேன் சார். வெரி குட். ஸோ இது உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணமா? இன்டர்நேஷனல் செகண்ட் சார். மலேசியா செகண்ட். ஓகே, மலேசியாக்கே செகண்டு. இந்த ம். விசா ப்ரோக்ராம் இதான் முதல் விசா முறை. விசா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் சார் ஃபர்ஸ்ட். ஓகே, ஓகே. ஸோ எப்படி உங்களுடைய தயாரிப்பெல்லாம் இந்த விசா ப்ரோக்ராம் பற்றி கேள்விப்பட்ட உடனே எப்படி இருந்தது? குவாலிஃபை ஆனதுமே என்ன ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பா அந்த 10 கண்ட்ரில உள்ள மக்கள் லீடர்ஸ் எல்லாரையும் பார்க்க ரொம்ப அவலா இருந்தது இருந்தது சார். இந்த வோல்டன் இன்டர்நேஷனல் ஸ்டார் அவார்ட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் எனக்கு போற வரைக்கும் புரியல. கண்டிப்பா அங்க போய் அந்த உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு ம். லீடர்ஸும் அப்படியே ஸ்டார் மாதிரி ஜொலிச்சாங்க. ம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 13 பேர் தான் நம்ம போயிருந்தோம். ம். இருந்தாலும் நெறைய லீடர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா ஓகே. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஸ்டேஜ பார்க்கும்போது, இந்த ஸ்டேஜ் நமக்கானது. நெக்ஸ்ட் இயர் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும். ஏன்னா ம். நான் கோல்டு அச்சீவர் தானே சார். ம். பிளாட்டினம்க்கான மேடை அது. ம். கண்டிப்பா நான் மட்டும் இல்ல. நம்ம டீம்ல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை லீடர்ஸுமே இத மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ம். ஏன்னா நம்ம ஹைதராபாத்ல இருந்து நெறைய லீடர்ஸ் வந்திருந்தாங்க. நம்ம ம். கொஞ்சம் கம்மியா இருந்தோம். இருந்தாலும் இந்தியாவோட பவர்ன்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அந்த பவர்ங்கிறத வாய்ஸ் குடுத்துட்டு போனோம். இருந்தாலும் ம். நம்மளுடைய மத்த மிஸ் பண்ண எல்லா லீடர்ஸும் வந்திருந்தாங்கன்னா, நம்மளுடைய பவர் இன்னும் நெறைய ஜாஸ்தியா இருக்கும். அப்படிங்கிறது ஒரு எண்ணம் சார் எனக்கு. ரொம்ப வருத்தப்பட்டீங்க இல்லையா? இன்னும் கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஓகே. ஸோ இந்த வாட்டி நீங்க மலேசியா போணும், முதல்ல எல்லாம் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் ஊர் சுத்தி பார்க்கவோ, இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் எதுவும், அந்த வித்தியாசம் எப்படி இருந்ததுங்க? ரொம்ப இருந்தது சார். நம்ம இப்போ சென்னை ஆஃபீஸ்ல இருந்து நம்ம அ ஏர்போர்ட் சென்னை ஏர்போர்ட் இருக்கட்டும், சென்னை ஏர்போர்ட்ல இருந்து மலேசியா ஏர்போர்ட்ல இருந்து ஹோட்டலா இருக்கட்டும், ம். எல்லாமே வந்து ரொம்ப நம்மள ரொம்ப பாதுகாப்பா எடுத்துட்டு போனாங்க. ஒரு ம். ஸ்கூல் பசங்கள எப்படி பார்த்துப்பாங்களோ, அந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க. பார்த்தீங்கன்னா, பஸ் எல்லாம் நல்ல ஏசி பஸ்ஸு ரொம்ப ஜாலியா இருந்தது. அ ம். அ அதாவது ஒரு ரூல் போட்டு நம்மள பாதுகாக்கிறதுக்காக ஒரு ரூல் போட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூட, அது ம். நம்ம பாதுகாப்புக்காக அப்படிங்கும்போது, அது ஒரு பெருசா ஒண்ணும் தெரியல. ம். அது ஒரு சந்தோஷமாவும் இருந்தது சார். கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்னொன்னு ம். நம்மள பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கொண்டுட்டு வர்றாங்க இல்லையா? அது ஒரு பெரிய ம். விஷயம் இல்ல. ஒருத்தர் 2 பேர் இல்ல. ம். 60 பேருக்கு மேல போறோம். அப்படி சரி. இருக்கும்போது, அவங்க பண்ற இந்த விஷயமே பெரிய விஷயம் தான். ஆ ரொம்ப ஹேப்பியா இருந்தது. முதல்ல அங்க பஸ்லயும் ஸ்டே பண்ணது, அந்த ஹோட்டல் சார். ஆம்பியன்ஸ் அங்க அத சுத்தி இருந்த இடம், அந்த இது எப்படி இருந்ததுங்க? நல்லா சார் அது இருந்ததுங்களா? சூப்பர். நான் நைட்டு ஃபுல்லா தூங்குறது இல்ல சார். அந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணி, அந்த மலேசியாவே எனி டைம் தூங்காம அவங்க எல்லாம் முழிச்சுட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. டைம் ம். பார்த்தா 1 மணி, 2 மணி, 3 மணி.
நம்ம ம். காலையில எந்திரிச்சு அடுத்த டைம் நம்ம கிளம்பி வெளியில போகணும். இருந்தாலும் தூக்கம் வரல. ஏன்னா நம்ம மிஸ் பண்ணுவோம். அந்த 4 நாள்ல தூங்கிட்டோம்னா இத பார்க்க முடியாது. அந்த ம். கடைசி நைட்ல நான் நின்னு அந்த ஜன்னல்ல பார்த்துக்கிட்டே இருந்தேன் மலேசியாவ. சந்தோஷம். ஸோ ஹோட்டல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்ததுங்க? நல்ல ஒரு ஸ்டார் எல்லாமே ஹோட்டல். இல்ல சார், சூப்பரா இருந்தது சார். ம். எல்லாமே நல்லா அழகா இருந்தது. நம்ம ஸோ அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தே அந்த மலேசியாவே பார்க்கக்கூடிய அளவுல நம்மளுக்கு இந்த மெயினான இடத்துல வச்சிருந்தாங்க. அங்க இருந்து ம். டவர் முதற்கொண்டு நம்ம பார்த்தோம். ம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். ஸோ அடுத்து அங்கேருந்து நம்ம சைட் சீயிங்க டூர் எல்லாம் போனோம். அதெல்லாம் எப்படி ஆமா ஃபீல் சார். பண்ணீங்க? உண்மையிலே நம்ம இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு போறோம் சார். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கூடவே ஒரு கைடு இல்லாம, நம்ம ஒரு டீமா போகாம, தனியா போனா இவ்வளவு பயம் இல்லாம போவோமான்னு தெரியல. ஒரு டீமா இருக்கும்போது ம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுலயும் என்னோட வந்த ஒரு லீடர்லாம் மலேசியாவோட ஹீரோயினி மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சீன்ல. எல்லா இடங்களும் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருந்தது சார். அப்புறம் நம்ம போன முக்கியமான காரணம் அந்த விசா ப்ரோக்ராம். அதுக்கு நீங்க ஆமா. டிராவல் பண்ணி போனதும், அந்த ஃபர்ஸ்ட் அந்த சேட்டியா ஹாலை பார்க்கும்போதும், அங்க எல்லாம் இறங்கி நீங்க போகும்போது எப்படி இருந்ததுங்க? என்ன எதிர்பார்ப்போம்? அதுதான் சார் சொல்றேன். இப்போ ஒரு ஆக்டர்னா அந்த அவார்ட்லாம் குடுப்பாங்கல்ல சார், அந்த ஃபீல் ம். வந்தது. நம்ம ம். ஒரு ஸ்டார் மாதிரி உள்ள போறோம். ம். நமக்கு இவ்ளோ வரவேற்பு அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நம்ம போயிட்டு இந்தியா டீம் மொத்தமும் சேர்ந்து அந்த ம். பவர் சொல்லணும். ஏன்னா நம்ம டீம் நம்ம மக்கள் தான் கம்மி. ஆனா ஓகே. நம்மளுடைய பவர் பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எனர்ஜியோட எல்லாருமே சொல்லி உள்ள போனோம். எனக்கு ம். உண்மையாவே ஒரு ஒரு ஸ்டார் மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்பதான் புரிஞ்சுச்சு இந்த ஸ்டார் அவார்ட் அப்படின்னா நம்ம ஸ்டார் போல. உள்ள ம். போன உடனே அந்த ஃபீல் வந்தது. ம். எனக்கு ஒரு வாய்ப்பும் கிடைச்சுச்சு சார். நான் பிளாட்டினம் லீடரோட சேர்ந்து அவருக்கு பிளாட்டினம் லீடர் வாய்ஸ்ங்கிற யாருங்க அவரு? சாம் சாம் சார். அத சொல்லுங்க. யாரோ பிளாட்டினம் ஆமா. லீடரோட ஸ்டேஜ் ஏறிட்டீங்கன்னு நினைச்சிட போறாங்க. இல்ல சார், இல்ல சார். சாம் சாரோட எனக்கு மிஸ்டர் என்ன அண்ட் மிஸ்ஸஸ் பிளாட்டினம் 2 பேருமே சேர்ந்து ஸ்டேஜ் ஏறக்கூடிய வாய்ப்பும், அவார்ட் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அந்த வாய்ப்பையும் குடுத்திருக்கிறாங்க. நம்ம ஃபவுண்டர் அவங்களுக்கும், நம்ம பாலன் சார் அவங்களுக்கும் நான் ரொம்பவே நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் சார். ஆ ஓகே, ஓகே, அந்த ஓகே. ஸ்டேஜ் வந்து பிளாட்டினம் ஆயி தான் ஏற முடியும். எனக்கு ம். இந்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார். ம். ஸோ அப்புறம் இன்னொன்னு சார், நம்ம தமிழ்நாட்டுல தான் நம்ம 2 லேடிக்கு லக்கி ட்ரா கிடைச்சது. அது ஒண்ணு சார். நான் வந்து என்னோட நம்பர நான் மைண்ட்ல வச்சுட்டே இருந்தேன். ஆ ம். அப்பதான் என்னோட டேபிள் விட்டு கொஞ்சம் தூரம் போயிருந்தேன். லக்கி ட்ரான்னு சொன்னோனே நான் வேகமா ஓடி வந்து என்னோட அந்த டிக்கெட்ட எடுக்கிறேன். கரெக்ட்டா நம்பர் 3வதாவே என்னோட நம்பர் வந்தது. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வெரி குட். ஆம் ஸோ காட்க்கும், போனதுக்கு ஒரு கிஃப்ட்டும் வோல்டனுக்கும் கிடைச்சது. சார். போனதுல ஒரு கிஃப்ட்டும் கிடைச்சது. ஆமா. காட்க்கும், நம்ம வோல்டனுக்கும் நம்மள ரொம்ப நம்ம எப்படி அவங்கள லவ் பண்றோமோ, அந்த வோல்டன் நம்மள லவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. லக்கி ட்ரா கிடைச்சது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நீங்க அங்க எப்படி இருந்திருக்கீங்க. ஓகேவா? ஓ! ஸோ சார். ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த விசா ப்ரோக்ராம்ல என்ன ஃபீல் பண்ணீங்க? அடுத்த வாட்டி என்ன பண்ணணும்னு நினைச்சீங்க? கண்டிப்பா சார். அந்த பிளாட்டினம் மேடைக்காகவாது நான் மூவ் பண்ணி போகணும். அந்த பிளாட்டினம்ங்கிற ரேங்க நோக்கி நான் போகணுங்கிறது தான் சார் என்னோட எண்ணம். கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க அதை முடிப்பீங்க. அடுத்த வருஷம் அந்த ப்ரோக்ராம்ல நீங்க நிச்சயமா மிகப்பெரிய லெவல்ல கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் ட்ரிப்பு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குரூப்பா ஆஃபீஸ் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஸோ ஆமா எப்படி சார். இருந்ததுங்க? அதுவும் நம்ம ஃபவுண்டரியும் நேர்ல மீட் பண்ணீங்க. கண்டிப்பா. புகைப்படத்தை கூட எடுத்திருக்கீங்க போல. ஆமா சார். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் மீட்டிங் எப்படி இருந்ததுன்னா, விஐபிக்கான அந்த ஹால்ல நம்ம லீடர்ஸ் எல்லாருக்குமே அங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சார். ம். அப்போ அ நம்ம டாப் லீடர்ஸ் அங்க இருக்கிற டாப் லீடர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசினாங்க. அப்புறம் நம்ம ஃபவுண்டர் அவங்க பேசினாங்க. அவங்க ம். சொன்னா நம்ம இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைய நம்ம ஃபவுண்டர் வச்சிருக்கிறாங்க. ம். நம்ம நம்ம லீடர்ஸ் மேல ரொம்ப அதிகமான ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருக்கு. இந்தியா பெரிய லெவல்ல வரும் ம். அப்படிங்கிறது நம்ம லீடர்ஸ வச்சு தான் அந்த நம்பிக்கை வச்சிருக்காங்க சார். அது இங்க வராத லீடர்ஸ்க்கு நான் இத தெரியப்படுத்த விரும்புறேன் சார். ஏன்னா நிச்சயமா, நிச்சயமா. இருந்தவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்ம அத வந்து அப்படியே எடுத்துட்டு போணும். பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும். இந்தியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நிச்சயமா. அங்கேயும் நிறைய விசால நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் மீட் பண்ணீங்க போல. உங்க கூட எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க. ஆமா சார். எப்படி இருந்துச்சு? அவங்களே வாலண்டரியா வந்து அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் போய் அவங்க கூடயும் எடுத்துக்கிட்டோம் சார். வெரி குட். ஸோ ஆஸ் அ லேடியா நீங்க இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு குவாலிஃபை ஆகி போனதும், அதுவும் கணவரோட போனதுக்கும், நீங்க அடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகளிருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா சார். இது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இது மாதிரி எல்லா லேடிஸுமே வந்து இந்த மாதிரி மேடைகள்ல ஏறணும். ம், நம்ம தனித்துவமா தெரியணும். அதுக்கு ம், வோல்டன் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்னு நம்ம சொல்லலாம். இத பயன்படுத்தி நம்மளுடைய உழைப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருந்தா போதும். அ ம். இந்த 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 மேடை மேல நம்ம எல்லாருமே போலாம். எனக்கு வருத்தம் தான் சார். நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. ம். கண்டிப்பா லீடர்ஸ் அடுத்த எல்லாருமே முறை அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். நிச்சயமா. நீங்க நீங்க எல்லாமே அடுத்தடுத்த சென்னை ஆஃபீஸ்லயும், இல்ல நீங்க தமிழ்நாட்டுல பிசினஸ் பண்ணும்போதும், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ மக்களிடையே ஷேர் பண்ணி, அவங்களும் அடுத்த அடுத்த முறை இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்து, வால்டனுடைய மிகப்பெரிய பிக்சர் இந்த 2000 பேருக்கு மேல அங்க கலந்துக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த அனுபவமும், அந்த நம்பிக்கையும், அங்க பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லைவா எல்லாரும் ஆர்பி ரிடம்ஷன் எல்லாம் பண்ணாங்களே, அதெல்லாம் பார்த்தப்ப எப்படி இருந்ததுங்க? அது ரொம்ப ரொம்ப இருந்தது சார். நம்ம சார் கணேசன் சார் எடுத்தாங்க. நிறைய ஆர்பி ம். ரெடி பண்ணாங்க. கார் ரெடி பண்ணாங்க. ம். ஆம், இப்போ சொல்லப்போனா எங்களுக்கு கார் பார்க்கிங் இல்லாததுனால எங்ககிட்ட இருந்த ஒரு குட்டி காரையும் நாங்க குடுத்துட்டோம் சார். ஆனா ம். அது ஃபீல் இருந்தது. அங்கே கார் ம். எடுக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நமக்கு வோல்டன் மூலமா கார் வரும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருந்தது நிச்சயமா சார். வரும். போனத பத்தி நிச்சயமா வரும். கவலையே இல்ல. நிச்சயமா வரும். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிட்டதுக்கும், இனி அடுத்தடுத்த ஃபேமிலியா ஓகேங்களா? பெரிய லெவல்ல ஆமா போறதுக்கு சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள். ம். அப்புறம் ஒரு லாஸ்ட் ஒண்ணு சொல்லணும் சார். லாஸ்ட் நம்ம சொல்லுங்க. கணேசன் சார் அவங்க வந்து லாஸ்ட் நம்ம லக்கேஜ் எல்லாம் ஏத்தி எங்கள பேக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ம். ஆ ம். டோட்டலா நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. ம். நல்லபடியா நம்மள கூட்டிட்டு போயிட்டு கொண்டு ஆஃபீஸ் வந்து ஸ்டாஃப், சேர்க்கிற வரை ஆஃபீஸோட டீம் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சு? எல்லாருமே கூட தான் சார் இருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் நம்ம ம். கூட தான் இருந்தாங்க. நம்மளுக்கு சரி. டிலே ஆனப்ப கூட லாஸ்ட்ல நம்ம கூட இருந்துதான் நம்ம கூட தான் வந்தாங்க. நல்லது. நன்றி மேடம். ரொம்ப அருமை. ஓகே ரொம்ப சார். சந்தோஷம். இனி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நீங்க மனசுல வச்சுக்கிட்டு, அடுத்தடுத்த பெரிய பெரிய லெவலுக்கு போறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே. தேங்க்யூ சார். ஸோ பாரதி தேங்க்யூ சார், சார். வணக்கம். வெல்கம் சார். மைக் ஆன் பண்ணிக்கோங்க சார். ஓகே. வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேன் சார். எப்படி ஹாப்பியா உடம்பு இருக்கேன், ரொம்ப டயர்ட்னஸ் ஹாப்பியா எல்லாம் இருக்கேன். போச்சா? சூப்பரா போயிடுச்சு சார். ஒரு நாள் ரெஸ்ட். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு பண்ணிட்டேன் சார். டியூட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இது ஆமாங்க உங்களுடைய சார். முதல் பயணமா சார் இது? ஆமாங்க சார், முதல் பயணம் இது வெளிநாட்டுக்கு. ஓ, வெரி குட். அதுவும் வோல்டன் மூலியமாக ஆமாங்க சார். அது ஒரு எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். அது ஒரு கதை சார். அது ஆஹா. வெளிநாட்டுக்கு போகாம இப்போ வந்து வோல்டன் மூலமா போனது ஒரு கதை. வெரி குட். ஸோ நீங்க அது எப்படி இது ஃபர்ஸ்ட் வோல்ட் இந்த விசா ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கும் வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க முயற்சி பண்ணி எடுத்தா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யார் உந்துதலா இருந்தாங்க? ஆக்சுவலா வந்து நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த விசா ப்ரோக்ராம்ல கலந்துப்பேன்ற ஒரு இது இல்லை சார் மைண்ட்ல. ம். ம். அப்புறமா வந்து அப்ளைன் சிவராமன் வந்து உங்களுக்கு ஹோப் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடலாம் அப்படின்னு ஒரு ம். மோட்டிவேஷன் கொடுத்தாரு. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்ல அந்த இதை வந்து அச்சீவ் பண்ணேன் சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தது சார். ஓகே. அப்போ பாஸ்போர்ட் எல்லாம் அப்போதான் எடுத்தீங்களா? 1 மந்த் அந்த ம, அந்த அச்சீவ்மெண்ட் முடிச்ச பின்னாடி தான் சார் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணேன். வெரி குட், வெரி குட். ஸோ அதனால இனிமேல் சொல்ல வேண்டிய கடமை டிலே என்னன்னா, வந்து நிறைய வோல்டன்ல ப்ராப்ளம் ஜாயின் வந்து பண்ணக்கூடிய அத்தனை பேரும் முதல்ல எடுக்க வேண்டியது பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் சார். அதுதான் முக்கியம். வெளிநாட்டு கனவுகள் நிச்சயமாக நிறைவேறும்ட்டு. ஸோ எப்படி இருந்தது சார் உங்களுடைய முதல் பயணம்? இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி அங்க போறதும், ஆ, உங்க நண்பர்களோட எல்லாம் போனது. அது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ம், ம், அந்த பயம் இருந்தது எனக்கு போறப்போ. ம், 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 ம். ஆனா அது அந்த எதுவும் இல்ல. பயம் இருந்தது.
பயம் ஆமா அது அது வந்து போயிட்டு ஒரு செக்கிங்ல போய் இது பண்ணோன்னா அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அங்க இதாயிட்டாங்க, எதுவும் சொல்லல. வெரி எனக்கு குட். பயந்தது என்னன்னா ஏதாவது மெட்டல் டிடெக்டர் வைக்கும்போது ஏதாவது சவுண்ட் வரும், அது எதுவும் ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதெல்லாம் இது உங்ககிட்ட இருந்தது. ப்ரூஃப் இருந்தது இல்லையா? அப்புறம் என்ன, ஆமா பயப்பட தாட் வேண்டியது இருந்தது. இல்லை. அந்த அவ்வளவுதான். தாட் இப்போ வந்து இனி அந்த பயம் போயிடுச்சு இல்ல சார்? சார் இப்போ பயம் போயிடுச்சு. இனிமேல் ரெடி எல்லா பயணத்துக்கும். இல்ல இல்ல இப்ப அங்க உள்ள என்று பிளைட்ல கால் வச்சோன்னா அந்த பயம்லாம் போயிடுச்சு எல்லாம். இனிமே எத்தனை இனிமே எத்தனை தடவை போகணுன்றதுதான் ரெடி எய்ம். ரெடி ரெடி. இனி வருட வருடம் 3 பயணம் இருக்கு. எல்லாத்துலயும் குவாலிஃபை ஆகி போகணும். உங்களுடைய விசா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? மலேசியா பார்க்கும்போது முதல் முறையாக இந்த கட்டிடங்களும் இதெல்லாம் முதல் எப்படி முறையா ஃபீல் பண்ணீங்க? வெளிநாட்டுல போய் முதல் முறையா வெளிநாட்டுல போயிட்டு அதுவும் மலேசியால ஒரு நல்ல ஒரு இதை பார்த்தோம் சார். ரொம்ப ம், சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் ம், இந்த ரோப் கார் அந்த ஐலாண்ட்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்ப்போமான்ற ஒரு இதே இல்லை. ம். லைஃப்ல கிடைக்குமான்ற ஒரு இது இருந்தது. அதை வந்து ஓல்டன் மூலமா வந்து எனக்கு அந்த அந்த கனவை நிறைவேற்றி கொடுத்துறாங்க சார், ஓல்டன் வெரி குட் நிறுவனம். வெரி குட் அதுக்காண்டி வெரி ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சார். நன்றி நன்றி சார். ஸோ அதை எப்படி மலைக்கு அந்த முதல் முறையாக அவ்வளோ தூரம் ரோப்ல கார்ல போறது சைடில்? சைடுல வந்து நானும் ரொம்ப அனுபவிச்சேன். வீட்ல அந்த போட்டோ எல்லாம் வீட்ல அனுப்புறேன். அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க. ம். அடுத்த முறை ஆ அவங்களும் கூட கூப்பிட்டு போகணும். ஆமாங்க சார். கண்டிப்பா சார். ஃபேமிலியோட போகணும் சார். அது நிச்சயம். இல்லாம நமக்கு இப்போ இந்தியால இருந்து கம்மி பேர் போயிருக்காங்க. அதுக்கான உழைப்பு வந்து நம்மளும் இன்னும் போடணும் அவங்களுக்கு. வெரி இப்போ குட். அடுத்த கம்மியா முறை போனோம், ஒரு பேர் தான் ஸ்டேஜ் போனோம். ஏறுற அடுத்த முறை அளவுக்கு ஒரு நம்ம பண்ணணும் இல்லையா? 200 பேர்ல 200, 300 பேர் போறப்போ அதுலயும் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கணும்ன்றத முடிவு பண்ணிருக்கேன் சார். நிச்சயமா. அப்புறம் அதுக்கப்புறம் அங்க ஊர் சுத்தி பார்த்ததெல்லாம் போக ஹோட்டல் எல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். நல்ல அரேஞ்ச்மெண்ட். ம். எனக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச ரூம்மேட் வந்து அவர் வந்து ஹிந்தி, எனக்கு தமிழ ம். தவிர வேற எதுவும் தெரியாது. சின்ன சின்ன கொஞ்சம் ம். கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவோம் அவ்வளோதான். இங்கிலீஷ் கூட ம். சும்மா ஒரு ம். சமாளிக்கிற ம். அளவுக்கு தான் பேச தெரியும். சரி. அப்படி இருந்துமே நாங்க 2 பேரும் என்னமோ க்ளோஸா பேசிக்கிற மாரி ஒரு ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் சார். அவ்வளோ அது ஹேப்பி. ஏன்னா அவரும் ஹிந்தின்னு சொன்ன மாதிரி அவருக்கும் உங்களை மாதிரி தான் இங்கிலீஷு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. 2 பேரும் ஒரே அவரு டைப்ல. இங்கிலீஷ் நல்லா அவரு இங்கிலீஷ் நல்லா தெரியும். எனக்கு கொஞ்சம் லைட்டா சமாளிக்கிற அளவுக்கு தான் தெரியும். அப்படி இருந்தா கூட ரூம்மேட் ரெகுலர் சகஜமா இருக்கிற மாரி ஒரு அனுபவம் கிடைச்சது சார் எனக்கு. நிறைய அவரும் நல்லா ஷேர் பண்ணியிருப்பாரு. அவரு நல்லா ஷேர் பண்ணாரு, நல்ல ஹோப் பண்ணாரு. நல்ல ஃப்ரெண்ட் சார் அவரு. நல்ல நண்பர். ஸோ விசா ஆமாங்க சார். ப்ரோக்ராம் எதுக்காக ஆ, போனீங்களோ, எதுக்கு உங்க முயற்சி எடுத்து அதுல வெற்றி பெற்று ஆ. போனீங்களோ, அது எப்படி இருந்தது சார் உங்க அனுபவம்? அந்த கூட்டத்தையும் அந்த ஹாலையும் ஸ்டேஜ் அ ப்ரோக்ராம். அதாவது நம்ம பஸ்ல இருந்து போகும்போது கொஞ்சம் டைமிங் டிலே ஆனதுனால, ஆ எல்லாரும் பேசிக்கிற வச்சு எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாரும் பேசிக்கிற ம் வச்சு என்ன ஆகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. ம் ம் ஆனா அந்த என்ட்ரன்ஸ்ல போய் நம்ம அப்படியே மாஸா கூடி நம்ம ஃபிளாக்க காமிச்சிட்டு போகும்போது செம ம். என்ஜாய்மெண்ட் சார். வெரி குட் சார். அப்புறம் ஹால்ல அதுவும் ப்ரோக்ராம். பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த ஃபோர்ஸ் படை வீரர்கள் போகும்போது எல்லா நாட்டுக்காரங்க வந்து ஆச்சரியமா பார்த்தாங்கல்ல. அது வித்தியாசமா நிச்சயமா. இருந்தது சார். மிகப்பெரிய லெவல். அவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. இது என்ன நடக்குதுன்னு ஆச்சரியமா தெரியல. பார்த்தாங்க சார். எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து நம்ம நம்ம அந்த பவர் அந்த இது இருக்குல்ல சவுண்டு ம் பார்த்துட்டு ம் எல்லாருமே ம். ஆச்சரியப்பட்டாங்க. எல்லாம் வந்து என்னன்னு பார்க்குற மாரி கோல்டன் ஒரு பவர். அதிர வச்சுட்டோம் இடத்தையே. ஆமாங்க சார். நம் ம். உள்ள நம்ம போம்போது வெளியில யாரும் இல்ல அந்த ஹால்ல. ஆனா நம்ம சவுண்ட கேட்டு எல்லாம் உள்ள இருந்து வெளியில வந்து நம்மள பார்க்க ஆரம்பிச்சாங்க. நல்லது. அது ஒரு வித்தியாசமா இருந்தது. அப்புறம் உள்ள ப்ரோக்ராம் எப்படி சார்? எப்படி இருந்தது ஃபங்க்ஷன்? அத்தனை பேரு மக்கள் உள்ள எதிர்பார்க்கல சார். எல்லா நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க. எல்லா நாட்டுல இருந்து வந்தாங்க. நம்ம எல்லா மக்களையும் பார்க்கறக்கூடிய ஒரு ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சது. ம் 2வது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப இது பண்ணது வந்து பாலன் சார். அவரு ம் அந்த வயசுலயும் வந்து 10 மணி நேரம் கிட்டத்தட்ட இருக்கணும்ல சார் புரோகிராமு. ம் 6 மணி நேரம் ஃபர்ஸ்ட்ல பக்கத்துல இருந்து லாஸ்ட் ஓகே. வரைக்கும் அந்த எனர்ஜியோட பேசுறாரு பாருங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்புறம் அவர்ட்ட சொன்னேன் நானு, "சார் எங்களுக்கு கிடைச்ச காட் கிஃப்ட் சார் நீங்க" அப்படின்னு சொன்னோம். சிரிச்ச மயில்ல ஒரு சிரிப்பு நிச்சயமா சிரிச்சாரு அவரு. நிச்சயமா.
இல்ல மிகப்பெரிய ஒரு நிச்சயமா ஒரு பெரிய வரம் தான் ஓல்டனுக்கு. அதுவும் நம்ம தமிழராக வர அமைஞ்சது இன்னும் ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இன்னும் நமக்கு ரொம்ப ஆமா சார், ரொம்ப இதுதான் சார், சந்தோஷம் சார். அவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அதுக்கான வேலை நடந்துட்டு அவ்வளவு இருந்தது. இது பண்ணிட்டு கூட நம்மளை கூப்பிட்டு போட்டோ எடு, படம் பிடின்னு நம்மளுக்கு நம்ம கூப்பிடணும்னா அவர் கூப்பிட்டு நம்மளுக்கு எடுக்குது. அவ்வளவு ஒரு எனர்ஜியா இருக்குது சார். அதே சூப்பர் வந்து சார். நம்ம இந்த ஓல்ட் அண்ட் பிசினஸ் இன்னும் பண்ணணும், அடுத்த ட்ரிப் அவர் இன்னும் க்ளோஸா போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிச்சயமா, தாட் வந்துடுது சார். நிச்சயமா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் உங்க அனுபவம். அப்போ இனி அடுத்தது எல்லாமே ப்ரோக்ராமுக்கு இன்னும் மேலும் பெரிய எல்லாமே முயற்சியில ஆமா தயாரா சார். போறீங்க. அடுத்த இதுக்கு வந்து ஃபேமிலி பிளஸ் ஒரு ஒரு டீமா செப்பரேட்டா நம்மளும் ஒரு நம்ம டீம் அப்படின்னு தெரியுற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணோம் சார். நிச்சயம். சூப்பர், சூப்பர். நல்ல எண்ணம். அந்த எண்ணம் நிறைவேற வாழ்த்துக்கள். ஸோ இப்போ போயிட்டு வந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சே உங்க பிசினஸை டெவலப் பண்ணிடுவீங்க போல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்க அதுல நண்பர்களுக்கெல்லாம் இது பிசினஸ் ஷேர் டெவலப் பண்ணுங்க. பண்ற கவர்மெண்ட் கூட ஒரு ஒரு எஃபோர்ட் போட்டேன் இதுல லாஸ்டா. நல்லது, நல்லது. நிச்சயமா சார். ஆமாங்க இது சார். இது இந்த இது நீங்க போயிட்டு வந்த விஷயத்தை நீங்க உங்க மக்களிடையே சொல்லும்போது அவங்களும் போகணுங்கிறதுக்கான ஒரு எண்ணத்தை நீங்களே உருவாக்கிடுவீங்க போல. ஆமாங்க சார், ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா சார். அது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் சார் இந்த நல்ல விசா ப்ரோக்ராம். ஆரோக்கியமும் இன்னும் நல்ல பல வளங்களும் நல்ல வெற்றிகளும் பெற எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி இந்த சார். சந்தோஷத்தை எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் பல நாளுக்கு இந்த இந்த அனுபவத்தை வந்து இந்த வைப்ரேஷனை அப்படியே நீங்க கொண்டு போயிட்டு இருங்க. கண்டிப்பா சார், கொண்டு போங்க சார். ஏன்னா நிச்சயமா அந்த சார். அளவுக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துட்டது அவ்வளவு எனர்ஜி சார். இந்த அங்க எனர்ஜி நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணணும் சார். நிச்சயமா நிச்சயமா நம்ம அங்க வந்து மாஸ்டர் செல்வா அவருக்கு அவ்வளவு பெரிய காரம் ரிடம்ஷன்ல ஆ கிடைச்சிருக்கு. அது அது எல்லாம் அது அவரும் மறந்தேன் ஆஃப்லைன் சார். தான். அதெல்லாம் லைவா ரொம்ப எல்லாமே பார்த்துட்டீங்க. இனிமேல் யாரும் உங்களை அசைக்க முடியாது. ஓகே சார். நன்றி சார். பார்த்தீங்கன்னா தலைவருடைய போட்டோஸ் பாருங்க. எந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணியிருக்காருங்கிறது எல்லாமே இந்த போட்டோ அவருடைய பாலன் சார் கூட நின்று கூட போட்டோ எடுத்திருக்கீங்க. ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் லுக்கிங் சூப்பர். இங்க தலைவர் கணேசன் சாரோடையும் எடுத்துட்டீங்க. எல்லாம் வெளியில பெட்ரோனாஸ் பில்டிங் ட்வின் டவர்லயும் எடுத்திருக்கிற போட்டோ அருமை சார். சூப்பர். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது லக்ஷ்மி மேடம், லக்ஷ்மி சுப்ரஜா மேடம் அவர்களை வெல்கம் பண்றேன், வரவேற்கிறேன். மேடம் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, வெல்கம் மேடம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். ஓகே, எப்படி இருந்தது உங்க அனுபவம்? முதல் முறையாக குவாலிஃபை ஆகி ரொம்ப நாளா வெயிட் பண்ணீங்கல்ல? ஆமா, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் என்னோட கெரியர்ல. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்ல ஒரு ஈவெண்ட். ஓல்டன் பத்தி ஒரு ஐ ஓப்பனர் கூட சொல்லலாம். அந்த ஈவெண்ட் விசா, ஆக்சுவலி ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் விசா ஈவெண்ட். என்ன இருக்கும், எப்படி இருக்கும், அதுதான் என்னோட மெயின் பார்க்க வேண்டியது விருப்பம் இருக்கு. ஸோ அது பார்க்கறதுக்கு தான் நான் கோல்டே குவாலிஃபை ஆகியிருக்கேன். வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க ஷேர் பண்ண, அந்த வெல்கம் ரொம்ப கிராண்ட் வேலோ இருக்கு வெல்கம் பண்றது. ஸோ பிளஸ் லைவா எல்லாரோட ஆர்பி ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அந்த எனர்ஜியே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். வெரி குட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஆரம்பிச்சு ஃப்ளைட், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல உட்கார்ந்தது முதல் அனுபவம். ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து நாங்க ஏர்போர்ட்ல மீட் பண்ணி அங்க நிச்ச எனர்ஜி ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா போட்டோஸ் எடுக்கிறது, எல்லாம் என்ஜாய் பண்றது. பார்த்தேன் நிறைய போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கீங்க போல. எஸ், இங்க இருந்து ஆரம்பிச்சு ஏகப்பட்ட போட்டோஸ். யா, ஸோ அங்க போய் இறங்கினதுமே முதல்ல மலேசியால கால் வச்சதும் எப்படி இருந்தது? ஹோட்டலுக்கு போகும்போது பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப அழகா இருக்கு மலேசியா, கோலாலம்பூர். ஆக்சுவலியா பார்த்தேன்னா அந்த கிரீனரி, எங்க பார்த்தாலும் கிரீனரியா இருக்கு. கிளைமேட் வாஸ் வெரி கூல் அண்ட் பிளசன்ட் கிளைமேட். பில்டிங்ஸ் ஒரு ஆர்கிடெக்சருக்கு இன்னொரு ஆர்கிடெக்சருக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லை. டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ல இருக்கு. ரோட்ஸ் ஆர் வெரி கிளீன். சவுண்ட் பொல்யூஷன் இல்லை.
பொல்யூஷன் இல்ல. அந்த அங்க பிரீத்தே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ம் இருக்கு. பிரீத் பண்றதுக்கு நம்ம ஸ்கின் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஓகே. எல்லாரும் ஸோ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, எனர்ஜி டவுன் ஆகாம. ஹோட்டல் எப்படி இருந்தது? அகாமடேஷன் ஹோட்டல் எல்லாம் வந்து எப்படி கம்பெனி பண்ணியிருந்தாங்க? ப்ராப்பர் ஏரியா. ஆக்சுவலி ஹோட்டல் என்னன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கு. அதனால ரூம்ஸ்ல நினைச்சா நம்ம பாதி மலேசியா பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ ஓ அரௌண்ட் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ஈவன் ட்வின் டவர்ஸ்க்கு ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ ரொம்ப அழகா இருக்கு. ஹோட்டல்ல நினைச்சு என்னோட ரூம்ல நினைச்சு வியூ பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் டவர் மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு. ஸ்விம்மிங் பூல் ரேடியோ டவர். முடியுது. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. சிட்டி ஃபுல்லாவே சுத்தி பாக்குறது அழகா இருக்கு. ரூம்ல நினைச்ச வியூ கூட ரொம்ப நல்லா இருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் எல்லாரோட ஹைதராபாத்ல நினைச்சு கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ நிறைய நியூ பீப்புள் மீட் பண்ணோம். நல்லா இருக்கு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு உங்கள் சைட் சீயிங் விசா ப்ரோக்ராமில் நீங்கள் முதல்ல கூட்டத்தோட உள்ளே போகும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹால்குள்ளார என்டர் ஆனதுமே அவ்வளோ பேர், அவ்வளோ பெரிய ஸ்டேஜ். ஆக்சுவலா நாங்க என்டர் ஆகிறப்ப ஆஸ் ஏ இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணோம். ஹைதராபாத் டீம், சென்னை டீம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆஸ் ஏ ஒன் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எல்லாருமே ஒரே பவர்ல போயிருக்கோம். ஸோ என்டர் பண்றப்ப எல்லாரும் எல்லாரும் பாக்குறாங்க. அவ்வளோ பவர்ஃபுல் வாய்ஸ் அண்ட் பவர்ஃபுல் வே என்டர்ட். எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. வாட் அன் எனர்ஜி தே ஆர் ஹேவிங். அந்த எனர்ஜி பாக்குறதுக்கு எல்லாருமே திருப்பி பாக்குறாங்க. யாரு 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 எங்க நினைச்சு வந்திருக்காங்கன்னு. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அந்த கம்பெனி நமக்காக சில போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த அரௌண்ட் த ஃப்ரேம் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாருமே போட்டோஸ் எடுத்திருக்கோம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. வெல்கம் கிஃப்ட் கூட கொடுத்திருக்காங்க. நம்ம ப்ராடக்ட் நமக்கு கிஃப்டாவும் கொடுத்திருக்காங்க. சில ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இல்லாத ப்ராடக்ட்ஸ் அவங்க மலேசியால இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க ட்ரை பண்றதுக்கு ஆஸ் எ கிஃப்ட். ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, எல்லா காஸ்மெட்டிக்ஸ் கையில் கிடைச்சதுமே அழகா இருக்குன்ட்டீங்க. இல்ல முன்னால கூட சொல்லிருக்கேன் அழகா இருக்கு. ஓகே ஓகே. ஸோ எப்படி இருந்தது மேடம் ப்ரோக்ராம் அங்கே அது பார்க்கும்போது எல்லாம்? சொல்லுவாங்கல்ல ஒரு லஞ்ச் சாப்பிட்ட அப்புறமா டெசர்ட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. கிஃப்ட் கிடைக்கிறது வந்து ஒரு டெசர்ட். ஓகே. ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இன் இதில் விசா ப்ரோக்ராம்? அதை முதலையாக அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், உங்களுடைய அப்ளைன்லேருந்து எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க, குவாலிஃபை ஆனாங்க. நீங்கள் என்ன மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதில்? இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாருமே வரணும். திஸ் இஸ் அ லைஃப் சேஞ்சிங். நம்ம ட்ரீம்ஸ் எல்லாருக்குமே ட்ரீம்ஸ் இருக்கும். திங்க் பிக், ட்ரீம் பிக். அந்த பிக்கோட ட்ரீம்ஸ் அங்க பாக்குறதப்ப, அந்த ஸ்டேஜ்ல பாக்குறப்ப எல்லாரும் அச்சீவ் பண்றாங்கன்னா நம்மளும் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த நம்ம மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுக்கும் நம்ம மைண்ட் செட் ஓப்பன் ஆகிறதுக்கும் அது ஒரு ஆப்ஷனா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு பெரிய ஸ்டேஜ் எல்லாரோட டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல நினைச்சு நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா பிளாட்டினம் கூட ஆல்மோஸ்ட் 100 பீப்புள் வந்து பிளாட்டினம். பிக் ஸ்டேஜ், கம்ப்ளீட் ஸ்டேஜ் வாஸ் ஃபுல் வித் பிளாட்டினம் பீப்புள் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறமா இந்த ஆர்பி ரெடம்ஷன். ஸோ ஆர்பி ரெடம்ஷன் இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அங்க லைவா நம்ம முன்னாலே நிறைய பேர் கார் அச்சீவ் பண்ணிருக்காங்க, வீடு அச்சீவ் பண்ணிருக்காங்க, பணம் அச்சீவ் பண்ணிருக்காங்க. எங்க லீடர் மிஸ்டர் கணேசன் சார் வந்து ஆல்மோஸ்ட் 20 lakhs வித்ட்ரா பண்ணிருக்காங்க அன்னைக்கு. ஸோ எல்லாரோட ட்ரீம்ஸ் அது ஒரு ஹோப் கொடுக்குது. இல்ல நீங்க என்னென்ன ட்ரீம்ஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் இதுல ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ஒரு எனர்ஜி, ஒரு தாட், அங்க அந்த பிலீவ், அந்த பிலீவ் அங்க தெரியுது. வெரி குட் வெரி குட். ஸோ அந்த ஃபீலிங்கோட தான் இப்போ வந்திருக்கீங்க. திரும்ப அடுத்த குவாலிஃபிகேஷன்ஸ் ரவுண்டுக்கெல்லாம் இப்போ ரெடி ஆயிட்டீங்க. எஸ். அப்புறம் உங்க ஊர் சுத்தி பார்த்தும் போது மெயினா கென்டிங் ஐலாண்ட்ஸ் எல்லாம் போனது எப்படி இருந்ததுங்க? ஜென்டிங் ஃபர்ஸ்ட் முருகன் டெம்பிள். இட் வாஸ் எப்பவுமே போட்டோஸ்ல தான் வீடியோஸ்ல தான் பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் முருகன் டெம்பிளுக்கு போயிருக்கேன். அது ஏற முடியுமான்னு நினைச்சிருக்கோம். ஆனா ரொம்ப எனர்ஜியோட எல்லாருமே ஏறிட்டோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த கேவ்ஸ் எல்லாம். அந்த மாதிரி பிளேஸ்ல அவங்க ஆண்டவனை வச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அது பாக்குறதுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பிளேஸ்.
அதுக்கப்புறமா அங்க నుంచి நம்ம ஜெயிண்ட் ஐலாண்ட் போறது, ரோப் வேல போறது, ஆல்மோஸ்ட் ஒரு 3000 feet ஹைட்ல போறோம். இட் வாஸ் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட் வாஸ் வெரி குட். அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க தீம் பார்க் எல்லாமே இருக்கு, ஃபுல்லா ஸ்னோ. அந்த எயிர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ் எயிர். அது யூ cannot எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். வெரி அது குட். நீங்க அங்க போய் ஃபீல் பண்ணாலதான் அந்த எனர்ஜி நல்லா இருக்கும். ரொம்ப இனிமேல் பிரமாதமா இருக்கு. இனிமேல் என்ஜாய் மலேசியாக்கு எந்த எல்லாம். குவாலிஃபிகேஷன் வந்தாலும் ரெடி ஆயிடுவீங்க. எஸ் எஸ். Okay, so how was the experience of office visit HQ first time? Yeah, first time office visit was very good. ஆக்சுவலா போட்டோஸ்ல நிறைய பார்த்திருக்கோம். ஆனா நேரா போயிட்டு அங்க பாக்குறதுக்கு ஒரு தாட் அண்ட் ஒரு பிலீவ், ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு சொல்ல. இப்போ வரைக்கும் நம்ம யார் நான் போய் பார்த்தது இல்லை. எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம், கம்பெனி இப்படி இருக்கும், ஹெட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த ஒரு 1 hour செஷன் இருக்கு. எல்லா விஐபிஸ் இத்தனை வருஷமா அவங்க பண்ணிருக்காங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்புறமா நம்ம ஃபவுண்டர் கூட மீட் பண்ணி அவங்க விஷன், அவங்க பிலீஃப், அவங்க ட்ரஸ்ட் இந்தியா மேல இருக்கிறது, அவங்க எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இந்தியா எந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போகணும், அவங்க ட்ரீம்ஸ் எல்லாம் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்ணதால நமக்கு ஒரு பெரிய லெவல்ல போறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரொம்ப பிரமாதமா இருக்கு ஹெச்கியூ. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது. ஈவன் ஃபவுண்டர் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள். ஹி வாஸ் டேக்கிங் பிக்ஸ் வித் எவ்ரி ஒன். ஸோ எவ்ரி ஒன் என்ஜாய்ட் எ லாட். வெரி குட். ஸோ அங்கே ஆஃபீஸில் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க. எஸ் எஸ் எஸ். ஏதோ குயின் மாதிரி பெரிய சேர்ல உட்காந்து எடுத்திருக்கீங்க போல. எஸ். ஆஃபீஸ் ஆஃபீஸை பத்தி பிரசன்டேஷன்ல சொல்லும்போது கண்ணால பார்த்து சொல்ல அந்த போட்டோ காமிச்சிடும், குயினோட போட்டோ காமிச்சிடும். ஓகே, ஸோ நைஸ். தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்ல ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல குவாலிஃபை ஆகி எவ்வளோ நாள் இந்த ஒரு பயணத்துக்காக வெயிட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ நீங்க குவாலிஃபை. தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு ஓல்டம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட ரொம்ப வருஷமா ட்ரீம் இது, ஒரு ஃபாரின் ட்ரிப் குவாலிஃபை ஆகுறது. அந்த ட்ரீம் வந்து ஓல்டன்ல சக்சஸ் ஆயிடுச்சு. அதோட என்னோட ஹெல்த் வைஸ், வெல்த் வைஸ், எவ்ரிதிங் ஹேஸ் சேஞ்ச்ட் a lot. So thank you Walton. Very good. Thank you madam. Welcome. Okay. So அடுத்தது டாக்டர் ஜெயக்குமார் மதுரையிலேருந்து. ஸோ எல்லா சென்னை மக்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கோயில் நகரமான மதுரையிலேருந்து டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்கிறேன். வெல்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். சென்னை, அதாவது கேஎல்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து மதுரையும் போய் சேர்ந்து பெரிய டிராவல். ஸோ உங்களுடைய முதல் விசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா சார்? இது வந்து குவாலிஃபை ஆனதுக்கு எப்படி டைட் பொசிஷன்ல குவாலிஃபை ஆனீங்க? எவ்வளோ சார்? அதாவது டைட் பொசிஷன்றதை விட சிம்பிளா தான், வேலையெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒன்றும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. என்ன சாம் என்ன சொல்றாரோ அதை செய்ய போறோம், அவ்வளவுதான். லீடர் சொல்றத செய்யறோம், குவாலிஃபை ஆயிடும், அவ்வளவுதான். அதனால ஆமா, அதனால இது வந்து ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கிறது எனக்கு சொல்ல முடியாது. வந்தீங்களா? நான் வந்து லைஃப் பார்ட்னரோட சேர்ந்து வந்தேன். வெரி குட். அது ஒரு உண்மையிலே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் இது ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, ஃபாரின் ட்ரிப்பு, ஃப்ளைட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு. ஓ, சோ அதனால அவங்க தான் நல்ல பெரிய பரிசா கொடுத்துட்டீங்க 2026. அவங்க வந்து உண்மையிலே அவங்களுக்கு ஃப்ளைட்ல சீட்டு 2 தடவையுமே விண்டோ சீட் கிடைச்சதுல பயங்கர ஏதோ குழந்தையா மாறிட்டாங்க அவங்க. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அருமையா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதை நம்ம நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து அவங்க பேரண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த விசா ப்ரோக்ராமுமே வந்து நான் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணதுக்கும் இதுக்குமே பெரிய வேறுபாடு. வெரி குட். ஏன்னா இது ரொம்ப பிரம்மாண்டமா 10 நாடுகள்ல இருந்தும் வந்திருந்ததை பார்க்கும்போதும் ஒவ்வொருத்தரும் நம்மளை அந்த உள்ள என்டர் பண்ணும்போது நம்மளை வரவேற்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வேற வேற நாட்டுக்காரவங்க.
நமக்கு தெரிந்த முகம்லாம் ஒருத்தர் கூட இல்லை. ம். அப்பதான் தெரிஞ்சது நம்மளுடைய தமிழ்ல வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற அந்த ஆஹ், நம்மளுடைய தத்துவார்த்தத்தை. பாரம்பரிய சொல்லுக்கு ஏத்த மாதிரி நிறைய உறவுகளை சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து வோல்டன் நமக்கு தந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம இங்கேருந்து கிளம்பி போனதே வந்து ஆஹ், ஆஹ், தமிழ் மக்கள், தெலுங்கு பேசுகிற ஆந்திரா மக்கள், தெலுங்கானா, அப்புறம் மும்பை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல சேரும்போது என்னன்னா சின்ன ஒரு நெருடல் கூட இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நெருக்கமான உறவா சந்திச்சுட்டுங்கிறது ஒரு உண்மையிலேயே மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா எல்லாத்துக்கும் அது வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருக்கிறோம். ம். அதனால பலதரப்பட்ட மக்களையும் சந்திக்கிறதுங்கிறது அது மொழி இடையூறா இருந்தால் கூட புன்னகையே நம்மளை வந்து நிறைய செய்திகளை கடத்திடுது. வெரி குட் சார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை கொடுத்துச்சு. அது மாதிரி நிகழ்ச்சியே நம்மளை தங்க வச்சது பயணம். உண்மையிலேயே பயணம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் பஸ்ல எல்லாரும் ஒண்ணா சேர்த்து டிராவல் பண்ணது. ஆமா டிராவல் பண்ணது ஒவ்வொரு இடத்தையும் சின்ன சின்ன இடங்களை கூட விட்டுறாம கொண்டு போய் அந்த கைடு வந்து உண்மையிலே நல்ல அற்புதமான பாராட்டு. நபர். நிச்சயமா. பாராட்டணும் அவரை. ஏன்னா நம்மளை எல்லாம் ஒருங்கிணைச்சு டைம் மேனேஜ் பண்ணி ம். எதையும் விட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எல்லா இடத்தையும் கொண்டு சுத்தி காமிச்சிடணும் ம். அப்படிங்கிற முனைப்போட பண்ணியிருந்ததுங்கிறதெல்லாம் அப்ப ஏற்பாட்டாளர்கள்ங்கிற போது நம்ம கம்பெனி தான் அதுக்கு மெனக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. நம்ம ஒருத்தருக்கே இந்த இவ்வளவு மெனக்கடல் அப்படின்னா ம். எத்தனை 10 நாடு நாடுகள்ல இருந்து ஆமா 10 நாடுகள்ல இருந்து வந்தவங்களுக்கான யோசிச்சு மெனக்கடல். பார்த்தாலே தலை சுத்துது. ம். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான வேலை. அதாவது ஒரு 100 கல்யாணத்தை ஒண்ணா நடத்தின கதையால இருக்கு. பெரிய விஷயம் தான். எங்க ஆமா போட்டோல உண்மையிலேயே பார்த்தா வோல்டன் ஆபீஸ் முன்னாலேயே பாலன் சாரோட நிக்கிறீங்க போல. ஆமா. அருமையான போட்டோ. ஏன்னா உங்களுக்கு நமக்கு கிடைத்த லீடர்ஸும் சரி, கம்பெனி சிஓவும் சரி, அவர் சிஓன்ற அளவில் இல்லாம ஏதோ ஒரு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு லீடர் மாதிரி தான் இருக்கிறாரு. அவரு அவரு கெத்தா நான் வந்து சிஓ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சின்ன நெருடல் கூட அவரிடம் நம்ம பார்க்க முடியாது. எவ்வளவு எளிமையா நம்மளோட நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் அப்படிங்கறதெல்லாம் இஷ்டப்பட்டு வேலை பண்ண மாட்டான். அப்படிங்கிற மாதிரிதான் அது. எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்க? இங்க போட்டோல எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய பில்டிங் முன்னால எல்லாம் நிக்கிறீங்க. ஆமா நிறைய இடங்கள்ல வந்து அதுவும் அவங்களுக்கு வந்து நம்ம என்னோட மனைவிக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது மலேசியா இவ்வளோ அற்புதமா டெவலப் ஆயிருக்கு, நமக்கு பின்னாடி சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு Correct. என்ன அழகா டெவலப் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொன்றும் அப்படியே ரசிக்கிற மாதிரியான ஒரு தெருவா இருக்கட்டும், சாலையினுடைய அமைப்பா இருக்கட்டும், ம். மக்கள்கிட்ட வந்து என்னன்னா ஒரு ஒழுங்கு இருக்கிறதையும் நம்ம கண்ணால பார்த்தோம். எப்படின்னு நிச்சயமா. கேட்டிங்கன்னா போக்குவரத்துல ஒரு இடிச்சுக்கிட்டு போறது அதெல்லாம் இல்லை. டிராபிக் சிக்னல்ல கூட நல்ல இடைவெளி விட்டு நிக்கிறது, ஒரு ஹாரன் சவுண்டு காதுல விழுகவே இல்லை. மக்கள் Correct. வந்து பொறுமையா ஒரு மனுஷன் சாலையில இறங்கிட்டான்னா அவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற மாதிரி காத்திருந்து அவங்க சாலையை கடந்து போன பிறகு நகர்ந்து போறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தான் நம்ம வந்து எவ்வளவு ஒழுங்கீனமா இருக்கிறோம், நம்ம பரவாயில்ல திருத்திக்க பரவாயில்ல சார். வேண்டியது என்ன பண்றது? நிறைய நம்ம இருக்கு, அப்படியே பழகிட்டோம். இனி கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து அதெல்லாம் மாறணும். இல்ல அதனாலதான் அவங்க வந்து அந்த அளவுக்கு இப்ப நம்மளுடைய பண மதிப்புக்கும் அவங்க பண மதிப்புக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்குன்னா அந்த ஒழுங்கு தான் அவங்கள வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு அதுதான் போகுதுங்கிறத. சார். பிசினஸ்ல நம்ம ஒழுங்கா நீங்க சொல்ற அதே ஒரு விஷயத்த ம், நம்ம வந்து பிசினஸ்லயும் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். அதுவும் வோல்டன்லயும் இந்த ஒழுங்கினம் தான் வந்து பிரச்சனையே. அந்த ஒரு ஆமா. சிஸ்டம் நம்மளும் வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் உங்களை போல வெற்றி அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிச்சயம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ உங்களுடைய அனுபவம் இனி அடுத்தடுத்த மதுரையே கலக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து இப்ப மதுரையில இருந்து ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த விசால கலந்துகிட்டதுங்கிறது
போதுமானதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டீமாக வந்து கிளம்பி அட்டன் பண்ணாதான் அது நிறைவாக இருக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் நிகழ்ச்சி இன்னொரு விஷயம் என்ன, சொல்லுங்க. சொல்லுங்க. இல்ல இன்னொரு நீங்க விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு இது வோல்டன்ங்கிறது ஏதோ வெறும் வெறும் பிசினஸா இதை வந்து நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு லைஃப் சேவிங் ப்ராடக்டை வந்து கையில கொடுத்து நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறது தான் இதோட வேலையே. அதனால வாஸ்தவம். நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புல நிறைய பேரை நல்லா இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த விசால நம்ம டீம். மதுரையில இருந்து பெரிய ஒரு டீமே வரணும் சார். ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா மதுரைக்காரங்க எல்லாம் பிளான் பண்ணி. மலேசியா பார்க்கணும். அது உங்க கையில இருக்கு. கண்டிப்பா செஞ்சிருவோம் சார். நிச்சயமா செய்வோம். வாழ்த்துக்கள். ம். ஸோ ரொம்ப அருமை. ஏகப்பட்ட போட்டோஸ் எடுத்திருக்கீங்க போல. பயங்கரமா இருக்கு. ஆமா ஃபிளாஷ் தான் அதிகம். ஆமா. நான் அனுப்பிச்சதே ரொம்ப photos இருப்பீங்க. செலக்டிவா தான் அனுப்பிச்சது. அதுலயே இவ்வளோ இருக்கு. ஆமா. வெரி குட் வெரி குட் சார். சந்தோஷம். இனி அடுத்தடுத்த ப்ரோக்ராம்லயும் உங்களையும் இன்னும் மேடையில பார்க்கறதுக்கும் உங்க மூலியமா ம். இன்னும் பல பேர் மதுரையில இருந்தும் இந்த மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, அதை என்ஜாய் பண்றதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கு, எப்படி நம்ம வந்து குடும்பத்தோட இந்த சந்தோஷத்தை ம். எல்லாத்து கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே மேடம், சந்தான லட்சுமி மேடம், மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கீங்க மேடம்? திரும்ப ஏதோ வெளியில போயிட்டு வந்தீங்களா? சந்தான லட்சுமி வெங்கடேசனா? ஓகே மேடம், லைன்ல இருக்கீங்களா? சரி, அடுத்தது யார் அவங்க பேசிட்டு அவங்க லைன்ல வரட்டும். லைன்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், சௌக்கியமா? சௌக்கியம் சார். இது கேமரா வீடியோ எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆடியோ ஆன் ஆகல ஆ, சார். வந்துட்டீங்க. ஓகே. இல்ல நீங்க திரும்ப உள்ள வெளியே போயிட்டு வந்து பேர் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோஹோஸ்ட் பண்ணியிருந்தேன். சரி, ம். உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம். எப்படி இருந்தது உங்களுடைய இது உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணமா? ஆமாங்க சார். வெரி இதான் குட். ஃபர்ஸ்ட் போனகிட்டு வந்தது. ப்ரோக்ராமே மலேசியால ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்கு போயிட்டீங்க. எஸ் சார். ஸோ உங்களுடைய மிகப்பெரிய முயற்சி இதுக்கு குவாலிஃபை பண்ணது, அந்த குவாலிஃபிகேஷனோட சுட சுட இந்த மாதிரி அருமையான ப்ரோக்ராம் போக வாய்ப்பு கிடைச்சது. ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா பிரமாதமா இருக்கு. ஆமாங்க சார். ஸோ உங்களுடைய முதல் அனுபவம் பயணம் எப்படி இருந்தது? ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சுங்க சார். ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்துச்சு. மறக்கவே ம் முடியாது. மலேசியா ட்ரிப் வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அது. ம் விசா ப்ரோக்ராம் வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. ரொம்ப அனுபவிச்சேன் நான் அங்க. நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துச்சு அங்க. அது ம் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க மீட் பண்ணேன். ஓ ரொம்ப அது மறக்க முடியாத நிகழ்ச்சி அது. நான் எப்படி அன்எக்ஸ்பெக்டடா அவங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல அங்க. ம் அவங்களாம் அங்க அவங்கள மீட் பண்ண விசா ப்ரோக்ராம்ல அவங்களும் ஹோல்டனோட ஏஜென்ட்டா இருக்காங்க அப்படின்றது அங்க வரும்போது எனக்கு தெரிய வந்தது. அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது. அவங்க மலேசியன் சிட்டிசன்ஷிப் அவங்க அங்க ஏஜென்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இங்க விசா ப்ரோக்ராம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பல ஆயிரம் பேர்ல நீங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்களையும் நேர்ல பார்த்துட்டீங்க. ஆமாங்க சார். வா, அவங்க பார்த்து என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆச்சரியம். சூப்பர். ஸோ அங்க எப்படி இருந்தது ஆஹ் மேடம் முதலாக மலேசியா பார்க்கும்போது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார். மலேசியா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ம் இடமும் நாங்க ரசிச்சோம். ரோட்ல இருந்து எல்லாமே அங்க அந்த ஃப்ளேவரு, அந்த பில்டிங்ஸு, அந்த நைட்டு எது, பகல் எதுன்னே தெரியல. அந்த மாரி எப்ப பார்த்தாலும் ரஷ்ஷா இருக்கு.
அது அமைதியா இருக்கு. ரஷ்ஷா இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி ஒரு மாதிரி நெரிச்சல், அந்த சவுண்டு அதெல்லாம் இல்லாம ரொம்ப சைலண்டா பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாரும் தான் பேசினாங்க, எல்லாரும் தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனா அது அது ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுது அது. அப்ப வந்து ரொம்ப நம்ம நாட்டை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணோம். நம்ம நாட்டிலயும் இப்படி டிசிப்ளின் கொண்டு வரணும், இது மாதிரி ஏதாவது ஸ்ட்ரிக்டா பனிஷ்மெண்ட் வச்சு கொண்டு வரணும். அது ம். மாதிரிலாம் வந்தா நம்ம சிங்கார சென்னை ப்ரூஃப் பண்ணிடுவோம் நம்ம நிச்சயமா சிங்கார அப்படின்னு. சென்னைன்னு சொல்லக்கூடிய லெவல்ல மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, ம். ஆமாங்க ஸோ சார். அங்க எப்படி உங்களுக்கு விசா ப்ரோக்ராம் எப்படிப்பட்டது? உங்க அங்க சைட் சீயிங் எல்லாம் எப்படி இருந்தது? விசா முதல்ல ஆனா நீங்க நிறைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்க, புதுசு புதுசா மாத்திட்டே இருந்தீங்கன்னாங்க எல்லாரும். ஆமாங்க சார். நல்ல ஏன்னா பியூட்டிஃபுல்லா போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நல்ல இடமா இருந்துச்சு. ஓகே ஓகே. அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் போட்டோஸ்லாம் எடுத்தேங்க சார் நானுங்க. அதே மாதிரி விசா ப்ரோக்ராம்ல வந்து ரொம்ப நம்ம இந்தியாவோட பிளாக் கொண்டு போறப்ப ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. நான் அதை ரொம்ப நாள் கனவு. நான் என்ன இந்த வாட்டி நான் வர்றதா இல்ல. நான் என்ன சொன்னேன், நான் அச்சீவ் பண்ணிட்டு பிளாட்டினமா தான் ஸ்டேஜ் ஏற நான் மலேசியாவுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவோட பிளாக் கொண்டு நான் ஸ்டேஜ் ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ம். மிஸ்டர் ஜேசி ரெட்டி சார் வந்து அந்த பிளாகோட ஒரு மேல ஏறும்போது அங்க நான் ஏறதா விஷன் பார்த்தேன் நானு. சூப்பர். அதே மாதிரி நாங்க பஸ்ல இருந்து இறங்கி போனதுல இருந்து அந்த நேஷனல் பிளாக் வச்சுட்டு நம்ம வேர்ல்டன் பவரை காமிச்சிட்டு போனப்ப இந்தியாவோட பவர் தெரிஞ்சுது அங்க. வாதி சார்ல எல்லாரும் நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப நீங்களாம் ஸ்ட்ரைட்டா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க, எல்லாருமே அவ்வளோ இதுவா இருக்கீங்க. கொஞ்சம் பேர் தான், ஆனா என்ன சவுண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த என்னோட ஃப்ரெண்டு மீட் பண்ண ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க. ஓகே. அது தானும் ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் நடந்துச்சுங்க சார். ரொம்ப நான் ஃபிளாகோட போவேன், ஃபிளாகோட என்னோட டீம்ல சொல்ல நான் இந்தியாவோட ஃபிளாகோட நான் ஸ்டேஜ் ஏறுவேன்னு சொன்ன அந்த கனவு அந்த மூலியமா நினைவாச்சு. அடுத்த வாட்டி நான் பிளாட்டினம் ஆகும்போது கண்டிப்பா அதே மாதிரி ஃபிளாக் எடுத்துட்டு நான் மேல போவேன் அப்படின்ற ஸ்டாண்ட் அங்கேயே எடுத்தேன். செம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க இருந்துச்சு. எல்லாமே பாசிட்டிவா தான் தெரிஞ்சுது. ஒண்ணுமே நம்மளால முடியாதுன்ற விஷயமே அங்க எதுவுமே கிடையாது. வெரி குட். சரி. அதுக்கப்புறம் அந்த சார் இப்ப டீ கொடுக்கும்போது, பாலன் சார் அந்த கான்டென்ட் கொடுக்கும்போது அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பயரா இருந்துச்சு. இதெல்லாம் நம்மளோட டீம் மிஸ் பண்றாங்களே, அவங்களாம் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலையே அப்படின்ற ஃபீலும் இருந்தது. அதே மாதிரி ஹைதராபாத்ல எல்லாம் எவ்வளவு பீப்புள் வந்திருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப வருத்தமா ம். இருந்தது. ம். இன்னும் நிறைய பண்ணணும், நெக்ஸ்ட் டைம் நம்ம டீமை காட்டணும் அப்படின்ற ம். ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. விசா ஓகேம்மா. ப்ரோக்ராம் வந்து மறக்கவே முடியாதுங்க சார். லைஃப்ல. ஓகே. ஆமாங்க சார். ஸோ விசா பல ஆயிரம் மக்கள் முன்னால இனி அடுத்த லெவல்ல வந்து உங்களுடைய டீம்ல இனி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள யாரையும் விட்டுட்டு போக கூடாதுன்னு எண்ணம் வந்திருக்குமே. கண்டிப்பா சார் வந்திருக்கு. எப்படி எல்லார்ட்டையும் தோணுது? நான் வந்து சொன்னேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நம்ம போகணும். புது மக்கள் கிட்ட கூட இப்ப இன்னும் தைரியமா நம்ம ஃபாரின் ட்ரிப்ப பத்தி பேச முடியுது. ம். நீங்க கண்டிப்பா நம்மளாம் பிளான் பண்ண முடியாது. எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தா கூட நம்ம ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ண முடியாது. இந்த டீமா போகும்போது டக்குன்னு நம்ம போயிருவோம். ம். அதனால ம். எல்லாரும் நீங்க வந்து பண்ணலாம். நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட போட்டோஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருக்கிட்டையும் இந்த 2 நாளா என்னால உடம்பு முடியல இருந்தாலும் அத நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஈவன் ஃபிளைட்ல கூட என் பக்கத்துல இருந்த ஒரு 2 பேர்கிட்ட பேசி அவங்க ம். கிட்ட கூட நான் எல்லாத்தையும் சொன்னேன். எதுக்காக வந்தீங்க என்னன்னு கேட்டாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். வெரி குட். ஸோ அவங்க ரொம்ப இன்ஸ்பயர் ஆஃபீஸ் ஆயிட்டாங்க. விசிட் எப்படி இருந்தது மேடம்? முதல் முறையாக. ஆபீஸ் விசிட் வந்து எனக்கு வந்து ஒரு ஆபீஸ்க்கு போகணும், ஹெட் ஆபீஸ் போகணும். நம்ம சிவராம் சார் வந்து நம்ம மீட்டிங்ல சொல்லும் போதெல்லாம் எனக்கு அது ஒரு ஆர்வமா இருந்தது. நம்ம ஹெட் ஆபீஸ் எப்போ போறோம்னு சொல்லிட்டு. ஆனா ம். இந்த டைம் போகும்போது அது வந்து ஒரு எனக்கு என்னோட டெம்பிளா தெரிஞ்சுது அது. இதுல ம். இந்த இந்த இடத்துல இருந்து எத்தனை பெரிய லீடர்ஸ் வந்து உருவாயிருக்காங்க, எவ்வளவு பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆபீஸ் இது, ஹெட் ஆபீஸ் 10 கண்ட்ரீஸ்க்கு ஹெட் ஆபீஸ் இதுதான். அப்படின்னும் போது அந்த இடத்தோட மதிப்பு வந்து எனக்கு ரொம்ப பவரா இருந்தது, வேல்யூபிளா இருந்துச்சு. நான் அந்த ஆபீஸை கூட தொட்டு நான் வணங்கினேன் நான். இந்த இந்த ப்ரொஃபஷனலா இடத்துல போயிருக்கீங்க போல. ஃபுல்லா கோட் சூட்டோட, அதுவும் ஃபவுண்டரோட ஃபோட்டோ வேற எடுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். ஃபவுண்டர் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹம்பிளா அவரோட மீட்டிங்ல கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவரோட ஸ்பீச் கேட்டதுல, அவரோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணது. அதே மாரி அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தர் கூடயும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப அமேசிங் அது. ஆ கண்டிப்பா. அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அவரோட சைட் சீயிங்லாம் ஃபோட்டோஸ் எப்படி எடுத்தது. இருந்தது? சைட் சீயிங்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். அந்த ஐலாண்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு.
அந்த ஐலாண்டு, அந்த காசினோ இதெல்லாம் நம்ம பிரம்மாண்டமான மால். ஆமாங்க சார். சூப்பரா இருந்துச்சுங்க சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். இனி இந்த ஹாப்பிங்க சார். சந்தோஷத்தை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணி பிசினஸ்ல வெற்றி பெறதும், இந்த சந்தோஷத்தை மற்ற மக்களும் உங்களுடைய சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இது போய் சேரணுங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் அதே போல தேங்க்யூ. கண்டிப்பா வெற்றிகரமாக செய்யுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். அடுத்ததாக மருத்துவர் ஐயா கதிரவன் அவர்களை அழைக்கிறேன். கொஞ்சம் உங்க மைக் ஆன் பண்ணி வீடியோ ஆன் பண்ணி பேச முடியுமா? வெல்கம் சார். பேச ஒரு ஹலோ. ஹலோ எஸ் சார், கேக்குது சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கதிரவன். சொல்லுங்க மிஸ்டர் கதிரவன். சார், ஆடியோ கிளியரா இருக்கா சார்? எல்லாம் கிளியரா இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்தை இது எப்படி முதல் பயணமா என்ன ஏது எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அடுத்த 10 நிமிஷம் உங்களுக்கு தான். 9 நிமிஷம். ஓகே சார், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அதுக்கப்புறமேலுக்கு இந்த வோல்டன் ஃபவுண்டருக்கு நன்றி சொல்லணும். அதன் மூலம் எனக்கு கிடைச்ச லீடர் சாம் அண்ட் அமலாவுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச டவுன்லைன் எல்லாருக்குமே முதல் நன்றி முதல்ல. அது தவிர அப்புறம் வோல்டன் ஸ்டாஃப் எல்லாருக்குமே நன்றி, இன்க்ளூடிங் நீங்க, பிரதீப், துளசி, மாயா, எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஃபர்ஸ்ட் வாழ்க வளமுடன் சார். உண்மையிலே இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒரு 5.5 monthsல ஜஸ்ட் ஐ ஹேவ் அச்சீவ்டு த கோல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வெரி வந்து குட். முதல்ல சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல இருந்தது. ஏற்கனவே பழைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன் நான். ஸோ அதில் நம்ம நிறைய எஃபர்ட் போட்டு இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் இந்த அளவுக்கு கிடைச்சது கிடையாது. முதல்ல வந்து இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு மனசு இருக்கிற அந்த வோல்டனுக்கு நன்றி சொல்லணும், ஃபவுண்டருக்கு நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் நிச்சயமா. நிறைய பேர் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய ஏர்ன் பண்றாங்க, திருப்பி கொடுக்கறதுக்குலாம் மனசு கிடையாது. பட் இங்க கொடுக்கறதுக்கு மனசு வேணும். ஒரு 1.5 கோடி ரூபாய் கார் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபவுண்டருக்கு மனசு வருது. அப்பார்ட் ஃப்ரம் த கமிஷன், ஆக்சுவலி நீங்க பண்ற வேலைக்கு ஒரு சம்பளம் கிடைச்சிருது. அதை தவிர்த்து ஒரு சேவிங்ஸா ஒரு ஆர்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மனசு வரணும். ஒரு நிச்சயம். ஒரு கமிஷன் தாண்டி ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். எனக்கு அது ஓ, வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபிளைட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப்பு ரெண்டும் இதுதான். ஓகேங்களா? அது வந்து ஒரு நல்ல ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் மட்டும் தனியா போறதுல ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு. என் ஃபேமிலி அண்ட் என்னுடைய டவுன்லைன்ஸையும் கூட்டிட்டு போகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்கு. நிச்சயமா அது வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல அது வந்து அச்சீவ் ஆயிடுங்கிறது நான் உறுதி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ வெரி குட். வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தங்கி இருக்கிற ஹோட்டல், நீங்க அங்க போட்டு கொடுத்த பக்கெட் பென்ட் டேங்க்ல ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ், ஒரு டூரிசம் ஸ்பாட்ல ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ள போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் அங்கிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சைட் சீயிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு இடத்தும் பேலஸ் போனோம், சாக்லேட் ஃபேக்டரியிலேருந்து ஆரம்பிச்சு நமக்கு பட்டு கேவ்ஸு, கென்டிங் ஹைலாண்ட்ஸு, இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இந்த கேபிள் கார் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வெரி கிரேட். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம வாயால் சொல்றது வந்து அது வந்து எத்தனை பேருக்கால முடியுமோ தவிர அது சில இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அந்த ஃபீலிங்ஸ். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டு. அதே மாதிரி அந்த மலேசியாவில் உள்ள வெர்டிக்கல் பில்டிங்ஸ் எல்லாமே கிரேட் சார். எல்லாமே வெர்டிகல்ஸ், எல்லாம் டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ். அவ்வளோ ஒரு 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 கிரேட்டஸ்ட் ஒரு நீட் அண்ட் கிளீன் ரோட்ஸ், ஒரு பீப்புள். அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம கம்பேரிங் சென்னை நம்ம எங்கேயோ இருக்கோம். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது டூ ஃபேர். ஓகே. அதை தவிர்த்து மற்றபடி அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த விசா ப்ரோக்ராம் என்டர் ஆனதுலேருந்து ஒரு பெரிய நம்மளாம் ஒரு இந்தியா சைடை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு வாரியர் மாதிரி போனோம். ஸோ ஒரு வாரியர்ஸ் அங்கே போகும்போது அதர் கண்ட்ரீஸ்ல உள்ளவங்கலாம் கொஞ்சம் அமேசிங்காக பார்த்து போட்டோ எடுத்து என்ன ஒரு அதர் கண்ட்ரிக்கார் கேட்டார், நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்கன்னு கேட்டார். இந்தியா, அது ப்ரௌடா கொடியை காட்டி இந்தியா அப்படின்னு சொன்னோம். வெரி குட் அப்படின்னு போனார். அது வரைக்கும் கொடி மறைச்சு வச்சிருந்தது தூக்கி காட்டிட்டு வர வேண்டியதாச்சு. அந்த அளவுக்கு எல்லாருமே கொஞ்சம் நம்மளை வந்து நிமிர்ந்து பார்த்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு கர்வம் நமக்கு. பட் நம்ம கொஞ்சம் பேர் போனாலும் அந்த கர்வத்தோட போயிட்டு வந்தோங்கிற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இந்த கிரேட் லீடர் பாலன் சாருடைய நான் ஸ்டாப் ஸ்பீச் வந்து உண்மையிலே நமக்கு, அவர் நம்மளை பத்தி பேசல, அவர் இந்த ப்ரோக்ராமோட ஹோஸ்டா தான் இருந்தாரு. பட் அந்த அந்த மனுஷன் அவ்வளோ வயசுல
அவ்வளோ எஃபர்ட் அண்ட் எனர்ஜிக்கா இருந்தது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது, ரொம்ப பெரிய விஷயம். அது அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம கணேசன் லீடர் சாரை பார்த்தோம். லீடர் அவரு வந்து கொஞ்சம் நல்ல அட்ஜஸ்ட் ஒரு பண்ணுங்க அவரும் சார். நல்ல ஃபேஸ் சார். என்ன சார்? கொஞ்சம் கேமரா தள்ளி வைங்க. ஃபேஸ் பாதி தான் வருது. பாதி தான் வருதா இப்ப சார்? இப்போ ஓகே, சூப்பர். ஓகே சார், ஓகே. அதாவது நம்ம கணேசன் சார் அவருடைய நிறைய சப்போர்ட் பண்ணாரு கணேசன் சார் வந்து அந்த சமயத்துல. அதே மாதிரி எல்லாரும் ஆர்பி எடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். ஆர்பி எல்லாம் நம்ம போர்டுல பார்த்துட்டு இருக்கோம், டிஜிட்டல் போர்டுல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆர்பிஐ லைவா ரீடீம் பண்றவங்க நம்ம கூட இருந்து பார்க்கும்போது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமா அது 4 பேருக்கு நம்ம வந்து ஷேர் பண்றதுக்காக வீடியோஸ் எல்லாம் எடுத்திருக்கிறோம். இது வந்து இதெல்லாம் வார்த்தைகளை மட்டும் சொல்லல, ரியல் டைம் அவங்க வந்து அச்சீவ் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிறது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். வெரி குட். ஆஃபீஸ் விசிட் எப்படி இருந்தது சார்? அது மட்டும் இல்ல, முதல் முறையாக உண்மையிலேயே ஆபீஸ் வந்து உண்மையிலேயே அமேசிங் சார். ஆபீஸ் வந்து உண்மையிலேயே சந்தானலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி அது அந்த ஆபீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம முதல்ல வருவோமாங்கிறதெல்லாம் அந்த பில்டிங்ல போட்டோல பார்த்துட்டு இருக்கோம். வருவோமா, முதலில் சொந்த பணத்தை போட்டு வாங்கின கட்டடம் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க. அது முதல்ல அந்த பில்டிங்குள்ள போகும்போது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு அந்த ஆபீஸ். அங்கேருந்து என்ன ரொம்ப டூ ஷார்ட்டா அங்கேருந்து வெக்கேட் பண்ற மாதிரி இருந்த ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப நல்ல ஒரு நமக்காக ஒரு ஃபவுண்டேஷன் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கு நமக்கு. அதை தவிர்த்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணேன் நான். அது ஒரு பெரிய சந்தோஷம். உங்ககிட்டே சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. ஹோட்டலுக்கே வந்து பார்த்தாரு. நம்ம என்னுடைய மாமா, அதாவது எங்க அம்மாவுடைய கசின் அவரு. அவங்க குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு நைட்டு வந்து எனக்கு அங்கேயே 4 மணி வரைக்கும் ஹோட்டல்கிட்டே லாபிக்கிட்டே சுத்திட்டு இருந்தோம். சைடு இருந்துட்டு போனாங்க. ஏன்னாக்கா என்னை வந்து முதல்ல அவங்க நேர்ல, அதாவது அவரு பார்த்துருக்கிறாரு, அந்த குழந்தைகள்லாம் என்ன நேர்ல முதல் பாக்குறாங்க. அவங்க அக்கா எல்லாம் முதல்ல என்ன நேர்ல பாக்குறாங்க. ரொம்ப பட்டு கேவ்ஸ்ல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 an hour அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்க எனக்காக வேண்டி. பட்டு கேவ்ஸுக்கு டோட்டல் ஃபேமிலி முத நாள் பார்த்தவங்க எல்லாம் தவிர்த்து மிச்சவங்க எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். வேர்ல்டன் மூலமா ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஃபேமிலி மீட்டிங் ஆயிடுச்சு. ஆமா. ஆக்சுவலி நாங்க ரெகுலரா வாட்ஸ்அப் கால்ல பேசிட்டு இருப்போம். அது எங்களுக்கு ரெகுலர் ரொட்டீன் தான். பட் பிசிக்கலா நாங்க மீட் பண்றது அப்படிங்கிறது வோல்டன் மூலமா இது எனக்கு நடந்துச்சு. வோல்டனுக்கு அதுக்கும் ஒரு தேங்க்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா சார், எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். சோ இனி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்க டீம்ல இன்னும் உங்க பிசினஸ் வந்து இன்னும் சீரியஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயம் சார். ஜஸ்ட் ஐ நீட் டு இன்ஜெக்ட் ஆல் த டவுன்லைன். ஹாப்பினஸை இன்ஜெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நீங்க வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பார்க்கணும் அப்படின்னு. ஃபவுண்டரோட எடுத்துட்டு இருக்கிற அந்த போட்டோஸ் அது வந்து நிச்சயமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். ஃபவுண்டர் ஒரு ஹம்பிள் பர்சன். அவர் வந்து அந்த ஸ்மைலிங் ஃபேஸோடய லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் எல்லாருக்கும் கோஆபரேட் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டது எல்லாம் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி எனக்கு வந்து கணேசன் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஐ நீட் டு மீட் ஜெனி மேடம், நியூட்ரிஷனிஸ்ட். எனக்கு வந்து சம் கொரீஸ் இருக்குது. இங்க ஹேண்டிலிங் பண்ற எலைட் பீப்புளை ஹேண்டில் பண்றேன், இன்க்ளூடிங் பொலிட்டீஷியன்ஸ் வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்போ அவங்க எல்லாம் சில கொஸ்டின் கேட்கறாங்க. கேட்கறதுக்கான ஆன்சர் எனக்கு அவங்கள்ட்ட இருந்து வேணும்னா முதல்ல சார் வந்து அவங்களுக்கெல்லாம் அப்படி கேட்க முடியாது. நமக்கு வந்து இதுல நமக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குண்ணா, டெஸ்டிமோனியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு. நான் நியூட்ரிஷனிஸ்ட். நான் வந்து ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் நியூட்ரிலேட்டட் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட்ல இதில் படிச்சிருக்கிறேன், ஹெல்த் இன்ஸ்டியூட் ஆஃப் கலிஃபோர்னியா. அதுல நான் இந்த சர்டிஃபைடு இன்டர்நேஷனல் நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் அட்வைசர் தான் நான். அதனால அதை சொல்லி நான் இந்த ஆல்சோ என் ப்ராக்டிசிங் மெடிக்கல் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சார் உண்மையிலேயே எனக்கு ஒரு தனி டைம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போதே டோட்டலா கிரௌடு ஃபார்ம் ஆயிடுச்சு. சிவராமன் சார், மிஸ்ஸஸ் எல்லாரும் வந்து உட்காந்து, அதுக்கப்புறம் ஆந்திரா பீப்புள் ஃபுல்லாவே வந்துட்டு ஹைதராபாத்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே அவங்க நின்றுட்டு நான் அந்த டீடைல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்றது எல்லாமே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிமேல் எந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலும் ரெடி ஆயிடுவீங்க. அது ரெடி தான் சார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது சார். நான் ஆல்ரெடி வி ஹவ் குவாலிஃபைட், அவ்வளவுதான். மட்டும் அந்த கொரீஸ் மட்டும் வருஷம் 3 ட்ரிப் குவாலிஃபை ஆகணும். வருஷம் 3 ட்ரிப். ஆமா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப சந்தோஷம்.
ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தேங்க்யூ ஒவ்வொரு சார். நபரும் நிறைய பேருக்கு இதுதான் முதல் பயணம், முதல் விமான பயணம், முதல் வெளிநாட்டு அனுபவம், முதல் ப்ரோக்ராமே அவங்க சார்ந்திருக்கக்கூடிய பிஸ்னஸ் உடைய ஒரு மிகப்பெரிய சக்சஸ் மீட்ல வந்து அவங்களுடைய கண்ணால இது என்ன இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இனி இந்த வாய்ப்பு, கரெக்டு இந்த சார். உண்மையை நீங்க என்ன பார்த்தீங்களோ இதை தான் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க போறீங்க. இதுதான் உங்களுடைய அடுத்த கரெக்ட் கட்ட உயர்வுக்கும் காரணமா இருக்க போகுது. இனி நிறைய இந்த மாதிரி பல வெளிநாட்டு பயணங்களும் வோல்டன் மூலியமாக சக்சஸ்ஃபுல்லா அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்னைக்கு எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டவங்களுக்கு. ஸோ இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ். தேங்க்யூ. வோல்டன் ட்ராலி ப்ரோமோ வந்து இந்த மாதமும் இருக்கு, பிப்ரவரியில. இதுல யாரு டைரக்டாக 10 நபர்களை பேசிக்ல அறிமுகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கும் இது கிடைக்க போகுது. இந்த மாதம் ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா 30 நாள் கணக்கு. நீங்க 15ஆம் தேதி பிப்ரவரியில ஜாயின் பண்ணா கூட மார்ச் 15 அந்த 30 நாள் கணக்கு என்னவோ அதுக்குள்ள நீங்க பண்ணலாம். ஸோ இது கேலண்டர் மாசத்துடைய கணக்கு இல்லை, நீங்க சேர்ந்த நாள்ல இருந்து 30 நாள் கணக்குக்குள்ளார யாரு நேரடியாக தன்னுடைய 3 ஐடி புதிதாக வந்த நபர்கள் போட்டுட்டு அவங்க டைரக்டா 10 பேரை ரெஃபர் பண்ணாலும் பேசிக் பேக்ல அவர்களுக்கும் இந்த வோல்டன் ட்ராலி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதுவும் சமீபத்துல பாலன் சாருடைய அவருடைய சப்போர்ட்னால உருவான இந்த ஒரு ஆஃபர். இதை நிச்சயமா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்னைக்கு எப்படி நம்மளுடைய இந்த தமிழ் ஷேரிங் நடந்ததோ அதே போல நாளைக்கு தெலுங்கு ஷேரிங்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஷேரிங்கும் இருக்கு. ஸோ ஹிந்தி தெரிந்த மக்கள் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கிட்டவங்க அதுலேயும் கலந்துக்கிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஹிந்திலையும் பகிர்ந்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமாக போன முறை ஜனவரியில் பாலன் சார் இங்கே வந்தபோது அனௌன்ஸ் பண்ண அந்த சில்வர் ஆண்டர்பிரினர் ட்ரைனிங் 14ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் யாரெல்லாம் சில்வர் முடிச்சிருக்காங்களோ ஜனவரியில் அவர்களுக்கு மட்டுமான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஆன்லைனில். 14ஆம் தேதி காலை 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நம்ம ஆஃபீஸ் ஹால்லேயே தான் நடக்குது. ஸோ நிச்சயமாக சில்வருக்கு அடுத்தது ஸ்டெப் எப்படி போகணும், அடுத்த ஸ்டெப்பு கோல்டு குவாலிஃபை ஆகிறதுக்கான என்ன பண்ணணும், இதுக்கான முக்கியமான ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ஏன்னா இப்போ சில்வர் அச்சீவ் பண்ணது போன வருஷம் பண்ணதுக்கு இன்னைக்கெல்லாம் ஃபாரின் ட்ரிப்பு கிடைச்சதுக்கெல்லாம் அடுத்த கோல்டான என்ன கிடைக்க போகுது, கோல்டு எப்படி ஆகலாம், கோல்டு ஆகிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தணும், இதை பற்றி எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் கிடைக்கும். ஸோ இது கண்டிப்பாக போன மாதம் இந்த ஜனவரியில் சில்வர் அச்சீவ் பண்ண அத்தனை பேருக்கும் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடக்குது. அதே போல் 15ஆம் தேதி சாயந்தரம் நம்ம ஆஃபீஸ்லேயே ரெகுலர் என்சிஎஸ் ப்ரோக்ராம் கிடையாது, இது ஸ்பெஷல் என்சிஎஸ் ப்ரோக்ராம் கண்டக்டட் பை மிஸ்டர் பாலன். நமக்கு தெரியும் சாருடைய ப்ரெசன்டேஷனும் அந்த ஸ்டைலும் எப்படி வந்து மக்களுக்கு போய் சேரும்ன்ட்டு. நிச்சயமா உங்களுடைய புதிய அழைப்புகளை, உங்களுடைய புதிய கெஸ்ட் அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராம்ல உட்கார வச்சா அன்னைக்கு சாயந்தரமே மீட்டிங் முடியும் போது க்ளோசிங் ஆகிடும் அவங்களோட சேல். நிச்சயமா உங்க லீடர்ஸ் எல்லாத்துக்கும் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம்லையும் அன்னைக்கு ஹால் ஃபுல்லாக பார்க்கணும், அது உங்கள் கையில் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமும் நிச்சயமாக நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். அடுத்த ஹைதராபாத்தில் 21ஆம் தேதி இதே மாதம் சில்வர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ நியூ சில்வர் ஆனவங்க அங்கே ஹைதராபாத்தில் யாரோ உங்களுடைய நண்பர்கள் தெலுங்கானாவில் இருந்தால் கூட இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ண சொல்லலாம். அதுக்கு அடுத்தது 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அங்கே இருக்கக்கூடிய டூரிசம் பிளாசா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்ல கிராண்ட் என்சிஎஸ் நடக்குது. ஸோ இங்கே போன நவம்பர்லேருந்து டிசம்பர் ஜனவரிக்குள்ளார குவாலிஃபை ஆன நபர்களுக்கான பின் ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் எல்லாமே நடக்கும். ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்ட ப்ரோக்ராம், 300-400 பேர் கலந்துப்பாங்க. இந்த ப்ரோக்ராம்லேயும் உங்களுடைய கெஸ்ட் இந்த டிக்கெட் வாங்கி போய் அங்கே உட்கார்ந்தாங்கன்னா உங்களுடைய டீம் ஆந்திரா தெலுங்கானாலையும் வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்பாக அமையும். ஸோ இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு, இப்போவே பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாம் பாதி முடிஞ்சு போச்சு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் வராதிங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ இது அனுபவம் இருக்குது உங்களுக்கு, அடுத்த ப்ரோக்ராமுக்கு தயாராகிடுங்க. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு, இவ்வளோ மக்களுடைய உங்களுடைய ஷேரிங் கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த சந்தோஷத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி எல்லோரும் மிகப்பெரிய லெவலில் வோல்டனில் இந்த 2026 மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பங்கேற்ற அனைவருக்கும் எங்களுடைய வணக்கமும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார்.